வார்த்தைக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை நாம் திருப்புவோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தை, அபிஷேகம், இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம். வார்த்தையே எப்படிதான் இருக்குது? ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்குது. ஒருவேளை இது பேப்பரில் எழுதப்பட்டிருக்கலாம். இந்த எழுதப்பட்ட வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஆவியாய் போகும்போது, இந்த எழுதப்பட்ட அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஜீவனாய் உள்ளே பிரவேசிக்கும் போது அது உங்களை வாழ வைக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், இந்த வேத வசனத்தினால கெட்டு போனவர்கள் உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஆனால் இந்த வேத வசனத்தை அசட்டை பண்ணிட்டு வாழ்ந்தவர்களும் ஒருவரும் இல்லை. இந்த வேத வசனத்தை கனப்படுத்தி இதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து கெட்டு போனவங்க ஒருத்தரும் இல்லை. அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை அசட்டை பண்ணிட்டு வாழ்ந்துட்டேன், நான் உயர்ந்துட்டேன்னு சொல்கிறவங்க யாருமே இந்த உலகத்தில் இல்லை. அதனால் இது கனப்படுத்த வேண்டிய ஒரு நேரம். ஆமென், அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 32வது வசனம். பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். இயேசு அவர்களுக்கு முன்னே சீசர்களுக்கு முன்ன, அவர்களுக்குன்னா யார்? நல்லா கவனிக்கணும். என்ன? இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து, அவங்க திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். நல்லா கவனிக்கணும். எங்க போறார் இயேசு? எருசலேமுக்கு போறார். எங்க போறாருங்க? எருசலேமுக்கு போறாருங்க. முன்னால போறாரு இயேசு, சீசர்கள் பின்னால போறாங்க. எப்படி போறாங்க? பயம், திகைச்சு, என்ன நடக்க போகுதோ தெரியலையே, பயத்தோடு திகைத்து போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்ல தொடங்கினார். இருக்கட்டும். இப்ப ஏன் இவர் எருசலேமுக்கு போகும்போது முன்னால நடந்து போறாரு, பின்னால நடந்து போற இவங்களுக்கு பயமும் திகிலும் திகைப்பும் இவங்களுக்கு இருக்குது. கவனிங்க. என்ன? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்னால யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். ஆமா தானே? அவரை பார்த்து தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, அவரை பார்த்து தானே பேசுறீங்க, அவரை பார்த்து தான் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன செய்கிறோம். எனக்கு முன்னால யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமே பின்னா, சிலுவையே முன்னா, உலகமே பின்னா, இயேசுவே முன்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னா நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அதான் இயேசு சொன்னாரு, ஒருத்தன் கலப்பையின் மேல் கையை வச்சுட்டான் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணக்கூடாது? திரும்பி பார்க்கக்கூடாது. ஆமாம்.
ஆமாம், நம்ம எந்த கலப்பையை பிடிச்சிட்டோம்? ஏசப்பா அப்படிங்கிற கலப்பையை பிடிச்சிட்டோம். ஹல்லேலூயா. இப்போ அந்த கலப்பையை பிடிச்ச கலப்பைக்கு முன்னால் அந்த கலப்பை இழுத்துக்கிட்டு போகிறது யாரு? உழவு ஓட்டுனது நீங்கள் பார்த்ததே இல்லையா? பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அது பாவம். ஜெனி பார்த்துருக்கியா? என்ன பண்ணுறது, டவுனில் வந்து பிறந்துட்டு இப்படி ஆகிப்போச்சு. சரி, ஒரு நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன் ஏர் ஓட்டுற பக்கம் ஒன்று. ஆமாம், 2 மாடு நுகத்தில் பிணைக்கப்பட்டு அந்த ஏர் அதில் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், கட்டி வச்சுருப்பாங்க. அந்த நுகத்து இவர் என்ன பண்ணுவார், கலப்பையின் மேலே கையை வச்சுட்டா அது யார் இழுத்துக்கிட்டு போவா? மாடு இழுத்துக்கிட்டு போவோம். இவர் அதை பிடிச்சிக்கிட்டே என்ன பண்ணணுங்க, அந்த இடம் முழுவதும் உழுவணும். ஸ்தோத்திரம். ஆமாம், ஸ்தோத்திரம். கவனிங்க, இப்போது நம்ம யார் மேலே கை வச்சுருக்கிறோம்? ஏசப்பா. நமக்கு முன்னால் யார் போயிட்டுருக்கா? ஏசு போயிட்டுருக்கிறார். அல்லேலூயா. தயவு செஞ்சு விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனை நிறைஞ்சதாக இருந்தாலும் சரி, என்னம்மா, எத்தனை பிரச்சனை, ஐயோ என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி மாள முடியாதுங்க. நான் அனுபவிக்கிற வேதனைங்க என் எதிரிக்கு கூட வரக்கூடாது. இப்படிப்பட்ட நீங்கள் நிலைமையில் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு முன்னால் யார் இருக்கா? ஏசு இருக்கிறார். ஆமாம், ஏசு முன்னால் போகிறாரு, நாம் என்ன பண்ணிகிட்ருக்கிறோம்? அவர் பின்னால் போய்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இந்த சீஷர்களும் அப்படித்தான் 3 வருடங்கள் இயேசுவினால் நன்கு போதிக்கப்பட்டவர்கள், அற்புதங்களை அடையாளங்களையும் கண்ணார கண்ட தேவச்சனம் இன்னைக்கு இயேசுக்கு பின்னால் எருசலேமுக்கு போகும்போது திகைத்து நிற்கிறார்கள். ஐயோ என்ன ஆக போதோ தெரியலையே. பயத்தோடு போகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா? உண்மையிலே சிலருடைய வாழ்க்கை இன்னமும் எப்படி இருக்கு? பயம் நிறைஞ்சுதான் இருக்கு. என் எதிர்காலம் இப்படியே போனா, இப்படியே நடந்தா, நானும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், நான் உபவாசம் பண்ணியும் பார்த்துட்டேன், நான் கண்ணீர் விட்டு கதறி அழுதும் பார்த்துட்டேன். இப்படியே போனா, இப்படியே என் குடும்பத்தில் நடந்தா, என் தொழிலில் இப்படியே நடந்தா, என் வருமானம் இப்படியே இருந்தா, நாளைக்கு என் புள்ள பையெல்லாம் கதி என்னாகுமோ தெரியலையே. பயம் இருக்கா? பேச மாட்டேங்கிறீங்க. இருக்கா? உங்களுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு முன்னால் யார் போறா? இயேசு போகிறார். அல்லேலூயா. ஆமாம், இயேசு போகிறனால என்ன ஆண்டவர் சரியான இடத்துல தான் கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. ஒருவேளை போகும்போது அங்கே பாடுகள் இருக்கலாம், அந்த போகிற பாதையில் வேதனைகள் இருக்கலாம், போகிற பாதையில் சஞ்சலங்கள் இருக்கலாம். ஆனால் என்னை முடிவிலே கர்த்தர் மகிமையுள்ள ஒரு வாழ்க்கையில் என்னை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், நான் கெட்டு போக போகிறதே இல்லை. ஹல்லேலூயா. நான் பிடிச்சிருக்கிறது, ஆமாம், என்ன இந்த அண்ட சராசரத்தையும் படைச்சு ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வத்தை நான் பிடித்திருக்கிறேன். ஆமாம், நல்லா கவனிங்க. இவங்க ஏன் இப்படி பயத்தோட போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு தகவலை சொல்லியிருந்தார். எருசலேமிலே அவருக்கு நடக்க போகிற ஒரு சம்பவம் அல்லது ஒரு தகவல், ஒரு செய்தியை அவர்களுக்கு அவர் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறாருங்க, சொல்லி இருக்கிறார். அது என்ன செய்தின்னு சொன்னால், மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம். மார்க் 8:31. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு, என்னங்க, அட விரல விட்டுட்டு வாங்க, பல பாடுகள் பட்டு, ஒரு பாடு இல்லைங்க, பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு, இனிமே இது ஆகவே
ஆகாது. இந்த இயேசு இந்த பூமியில் இனி இருக்கவே கூடாது. ஆகாதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை தள்ளிடுவீங்க. உங்கள் வீட்டில் ஒரு எலுமிச்சம்பழம் கெட்டு போச்சு, இனிமே அது ஆகாது, என்ன பண்ணுவீங்க? தூக்கி எறிஞ்சிடுவீங்க. இப்போ ஆகாதவர் என்று தள்ளப்பட்டு, இரண்டாவது விஷயம் கொல்லப்பட்டு, அடுத்த விஷயம் என்னங்க? கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு, 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருப்பார். என்ன நல்லா கவனிக்கணும். 4 விஷயங்களை அங்க சொல்றார். 4 விஷயத்தை மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். பாடுகள் பட்டு, தள்ளப்பட்டு, கொல்லப்பட்டு உயிரோடு எந்திரிப்பார். 3ஆம் நாள் உயிரோட எந்திரிப்பார். இதுல நல்ல விஷயம் எத்தனை, கெட்ட விஷயம் எத்தனை? 3 விஷயம் பயமுறுத்தக்கூடிய காரியம். ஒரு காரியம் சொல்லுங்க, நல்ல காரியம். இது யாருக்கிட்ட சொல்றாரு? தன்னோடு கூட இருக்கக்கூடிய சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார். பிரியமானவர்களே கவனியுங்கள். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏராளமாய் இருக்கலாம். பிரச்சனைகள் எண்ணிக்கைக்கு அடங்காததா இருக்கலாம். ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொன்று வந்துருதுங்க. இப்பதான் நான் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன், மறுபடியும் இன்னொன்று என்ன ஆயிடுச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாடுகளோடு நின்று போயிடும் நினைச்சேன், இப்ப தள்ளப்பட்ட நிலைமை. சரி, தள்ளப்பட்டதோடு நின்று போயிடும் நினைச்சேன், இப்ப கொல்லப்பட்ட நிலைமை. பிரச்சனை எப்படி வருதுங்க? தொடர்ச்சியாக வருகிறது, தொடர்ச்சியாக வருகிறது. பிரச்சனைகளுடைய எண்ணிக்கை அதிகம், பிரச்சனைகளுடைய தாக்கம் அதிகம், நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகம், நாம் சந்திக்கிற சவால்கள் நமக்கு அதிகம். ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு நல்ல விஷயங்கள் அத்தனையும் அடக்கிவிடும். அவர் உயிரோடு எழுந்திருப்பார். 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்திருப்பார். ஹல்லேலூயா. இவன் 4 விஷயத்தை சீசர்கிட்ட முன்கூட்டியே சொல்லிட்டார். ஆனா இப்ப எருசலேமுக்கு போகும்போது கவனிங்க, இயேசு முன்னால போறாரு. இவங்க மனதில எல்லாம் இப்ப எது இருக்குது? அந்த 3 சம்பவங்கள் தான் இருக்குது. 4வது சம்பவம் அவங்க மனசுல இல்ல. எது மட்டுமே அவங்க மனசுல நிலைச்சு நிக்குது? பாடுகள், தள்ளப்படுகிற நிலைமை, கொல்லப்படுகிற நிலைமை. இந்த 3 பிரச்சனைகள் மட்டுமே முன்னால நிற்கிறனால இயேசுவுக்கு பின்னாலேயே போனாலும் கூட எப்படி போறாங்க? பயந்து கொண்டு போகிறார்கள். திகைத்து, ஐயோ என்ன ஆக போதோ தெரியல. எனக்கு பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலான நேரங்களில் இப்படி தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். நல்ல விஷயம் ஒன்று இருக்குது, இயேசு, அது நம்ம ஞாபகத்துக்கே வராது. திரும்ப திரும்ப நம்மளை தாக்குறது என்ன? அவர் இப்படி சொல்லிட்டாருங்க, அவ என்னை இப்படி பேசிட்டாங்க, ஐயோ நான் இவ்வளோ கடனை வாங்கிட்டேங்க, ஐயோ நான் வட்டி கட்ட முடியலைங்க, ஐயோ நான் ஆரம்பித்த காரியம் நஷ்டத்தில் போய், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள். பையனை என்ன, ஒரு காலத்தில் குழந்தை இல்லைன்னு என்ன பண்ணோம்? குழந்தைக்காக ஏங்கணும். அந்த குழந்தை பெற்று வளர்த்ததுக்கு பிற்பாடு அந்த குழந்தை இப்போ நமக்கு என்ன பண்ணுதுங்க? தொல்லையாக இருக்குது. ஏண்டா பெத்தோம், இதை பெத்த நேரம் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க முன்னெல்லாம். இப்போ இல்லை, அதனால் சொல்கிறதுக்கு வழி இல்லை. உன்னை பெத்த நேரம் ஒரு குழவிக்கலை பெற்றிருந்தா கூட அம்மியில் அரைக்கிறதுக்காவது அவ்வளோ மோசமான ஆள். பெக்காமையே என்ன செஞ்சிருக்கலாம்? இருந்திருக்கலாம். குடும்பங்களில் இன்னைக்கு அப்படி பிரச்சனை என்ன பண்ணுதுங்க? தலை விரிச்சு ஆடுச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் ஐயோ கல்யாண வயசு வந்துருச்சு, கல்யாணம் ஆவலின்னு ஊர்லெல்லாம் என்ன பண்ணுறாங்க? என்ன
கேவலமாக பேசுகிறாங்களே, ஏசப்பா எப்படியாவது ஒரு நல்ல மாப்பிள்ளைய கொண்டு வாங்க, கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. பாஸ்டர் மாப்பிள்ளை கிடைச்சிச்சா பாஸ்டர்? பாஸ்டர் மாப்பிள்ளை பொண்ணு கிடைச்சிச்சா பாஸ்டர்? என்ன பண்ணோம் சொல்லுங்கம்மா. ஆமாம், கல்யாணத்துக்கு அப்படி அலைஞ்சோம்னா நாய் அந்த மாதிரி இல்லை. இப்படியாவது பொண்ணு கிடைக்காதா, மாப்பிள்ளை கிடைக்காதா? நல்லா தாங்க இருந்துச்சு, ஒரு 4 வருஷம் நல்லா தான் இருந்துச்சுங்க. இப்போ நல்லா இருந்த ஒரு நாய் மாதிரி ஆகி போயிட்டாங்கங்க. ஏங்க என் வாழ்க்கை இப்படி இருக்குது? அல்லேலூயா. ஆமாம், கட்டின இடமும் சரியில்லை, கட்டிக்கிட்டு போன இடமும் சரியில்லை, கழுத்தை நீட்டின இடமும் சரியில்லை, கழுத்தை பிடிச்ச இடமும் சரியில்லை. ஐயோ, எத்தனை வருஷத்துக்கு தான் இப்படி நான் என்ன பண்ணுறது? பாடுகளை அனுபவிக்கிறது. இந்த மாதிரி வேதனைகள் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய எல்லாருடைய இருதயத்தில் என்ன பண்ணியிருக்குதுங்க? நிரம்பி இருக்கிறது, நிரம்பி இருக்கிறது. உண்மை. நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் இப்போ எத்தனை பேர்த்துக்கு இல்லைன்னு கேட்டால் அது 2-3 பேர் என்ன பண்ணுவாங்கங்க? கையை உயர்த்தி அல்லேலூயா அப்படிம்பாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், கவனிங்க. வேதனை இருக்குது, சஞ்சலம் இருக்கிறது. நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதை எல்லாவற்றையும் விட உங்களுடைய சிந்தனையிலையும் உங்களுடைய நினைவுகளிலும் உங்களுடைய எண்ணங்களிலும் உங்களுடைய சதா கால நினைவுகளிலும் இருக்க வேண்டிய ஒரு செய்தி, அவர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் பிசாசு இதையெல்லாம் மறக்க செய்வதற்காக திரும்ப திரும்ப நமக்கு என்ன பண்ணிட்டே இருக்கிறானுங்க? தோல்விகளை கொண்டு வருகிறான், ஏமாற்றங்களை கொண்டு வருகிறான். 38 வருஷம் ஒருத்தன் பெதஸ்தா குளத்தண்டையில் படுத்து கிடக்கிறான். அந்த குளத்தில் கலக்குனா, அந்த குளத்தில் முதல்ல ஒரு தேவதூதன் இறங்கி குளத்தை கலக்குவானா. கலக்கிட்டா யார் முதல்ல போய் இறங்குவாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாயிருவாங்க. அதனால் 5 மண்டபத்தை அங்கே கட்டி வச்சு ஏராளமான வியாதிக்காரங்க அங்கே படுத்து கிடக்கிறாங்க. அதில் ஒருத்தனை இயேசு தேடி போகிறார், ஒருத்தனை தேடி போனார். ஹல்லேலூயா. அது மாதிரி தான் இந்த உலகத்தில் எத்தனையோ 1000 பேர் இருக்கும்போது, எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போது இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். அந்த 38 வருஷம் வியாதியில, வேதனையில, சஞ்சலத்தில், தவிப்பில், தாழ்வு மனப்பான்மையில், இருதயம் காயப்பட்ட நிலைமையில வாழ்ந்த மனிதனை தேடி போன இயேசு இந்த ஊரில் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாருங்க? தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு நீங்கள் இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கீங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்னைக்கு எந்த மதத்தில் இருக்கிற எந்த மனுஷனை கேட்டாலும் அவங்க இருதயம் பூரா என்ன நிறைஞ்சிருக்கு தெரியுங்களா? வேதனை, வேதனை. ஆமா. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் இருதயம் எதால நிறைஞ்சிருக்கணும்? என் இயேசு உயிரோடு இருக்கிறார். அந்த பெதஸ்தா குளத்தண்டையில போய் அவனை பார்த்து கேட்கிறார், நீ சுகமடைய விரும்புகிறாயா? அவன் வேற எதுக்கு படுத்திருக்கான்? சுகமாக தான் படுத்திருக்கான். இப்போ எதுக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியை கேட்டுட்டு போறதுக்கு. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நல்ல செய்தி கேட்கறக்கா வந்திருக்கிற அப்படின்னா, அப்போ இன்னைக்கு என்ன கெட்ட செய்தி சொல்ல போறாராட்டு இருக்குது? அவன் சுகத்துக்காக தான் படுத்திருக்கான்னு இயேசுவுக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். தெரிந்திருந்தும் ஏன் அந்த கேள்வியை கேட்கிறார் என்றால், அவன் ஏற்கனவே இந்த வியாதியை விட அவனை அதிகம் பாதித்தது அவனுடைய குடும்பத்தில் நடந்த நிகழ்வுகள், அவனுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள். அவன் என்ன பதில் சொல்றான் தெரியுமா? நானா இருந்திருந்தா, ஆமாயா எப்படியாவது இந்த வியாதியிலிருந்து சுகமாகணும்னு நான் அதுக்காக தான் என்ன பண்றேன், படுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான் சொல்லியிருப்பேன். ஆனா அவனிடத்துல அந்த கேள்வியை கேட்டோன்னு அவன் என்ன தெரியுமா சொல்றான்?
என்னை குளம் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. அப்படின்னா நான் யாரு? அனாதை. எனக்கு அண்ணன் இருக்கா, ஒருவேளை அவனுக்கு தம்பி இருக்கலாம், ஒருவேளை அவனுக்கு அப்பா இருக்கலாம், ஒருவேளை அம்மா இருக்கலாம், ஏன் ஒருவேளை அவனுக்கு மனைவி கூட இருந்து இருக்கலாம், ஒருவேளை அவனுக்கு பிள்ளைகள் கூட இருந்து இருக்கலாம், தெரியாது நமக்கு. ஆனா அவன் அந்த குளத்துல கொண்டு போய் இறக்கிறதுக்கு, அந்த வியாதி நேரத்தில் அவனோட கூட இருக்கிறதுக்கு யாரும் இல்லை, யாரும் இல்லை. காயம், இருதயம் என்ன இருக்குங்க? காயப்பட்டிருக்கு. என்ன காயம்? என் குடும்பத்தார் எனக்கு என்ன செய்யல? உதவி செய்யல. என் குடும்பத்தார் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கல. 38 வருஷமா என் குடும்பத்தால் கைவிடப்பட்டு நான் இப்படி ஒரு வியாதிஸ்தனா இங்க என்ன செய்கிறேன்? படுத்து கிடக்கிறேன். இதுதான் அவனுடைய வார்த்தை. நீங்க அப்படி இருக்கீங்களா? அப்படி இருக்கீங்களா? இல்லை, பரவாயில்ல, நீங்களாம் அவனோட கொடுத்து வச்சவங்க. ஆனால் ஒரு சிலரை வாழ்க்கையில் அப்படி குடும்பத்தார் கூட என்ன செஞ்சுக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கக்கூடிய வாழ்வை நாம் சந்திக்கிற சூழ்நிலை பல நேரங்களில் நமக்கும் வரும். அடுத்தது சொல்றான், நான் இறங்கிறதுக்குள்ள வேறொருவன் இறங்கி அந்த குளத்தை என்ன பண்ணிடுறான்? கலக்கி சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். என்னால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் பல முறை முயற்சித்தேன். என் முயற்சியெல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க? என் சுகம் வேணும்னு ஒரு வார்த்தையில் கேட்க வேண்டியவன் எதை சொல்றான்? தன் இருதயத்தில் இருக்கக்கூடிய ஆதங்க காயங்களை வெளிப்படுத்துகிறார். இதை வெளியே கொண்டு வர்றதுக்காகத்தான் இயேசு அவனோட பேசினார். அல்லேலூயா. இல்லைன்னா போன உடனே அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? மகனே, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்படுது, இப்படியே தான் அவனை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்ககிட்ட மட்டும் என்ன பண்ணுறாருங்க? அவர் கேட்கிறார். ஏன்? இருதயத்தில் இருக்கிற காயங்களை முதல்ல சுகமானாதான் இந்த சரீரம் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் மனித வார்த்தைகளாலும் மனிதர்களுடைய செயல்களாலும் இருதயத்திலே காயப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் செஞ்சதை செயலை மறக்க முடியாமல் வேதனையில அங்கலாய்ப்பில் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாத சூழ்நிலை. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் அப்படி யாராவது மனித செயல்களை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பீர்களானால் அதை உங்களை விசாரிக்கிற ஒருவர் உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார் அல்லவா, உங்களை தேடி வந்திருக்கிறார் அல்லவா, உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா, அவரிடத்தில் இறக்கி வைத்து விட வேண்டும். அல்லேலூயா. அவன் அந்த தெய்வத்தினிடத்திலே அவர் யார் என்றே அவனுக்கு தெரியாது. வந்து விசாரித்த உடனே தன் மன குமரல்கள் எல்லாவற்றையும் அவன் அவரிடத்தில் இறக்கி வைத்து விட்டான். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால, அவர் உயிரோடு இருக்கிறவரானபடினால உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்க சுமக்காதீங்க. ஆமா, நீங்க என்ன பண்ணக்கூடாது? எதையுமே நீங்க சுமக்கக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. நீங்க சுமக்கிற வரைக்கும் மனிதனால் ஏற்பட்ட காயங்கள், மனிதர்களால் ஏற்பட்ட வடுக்கள், உலகத்தில் நடக்கிற தீமைகள், வேதனைகளை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிற வரைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க சுமக்க முடியாது. விளங்கனவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய அத்தனை சுமைகளையும் நீங்கள் கீழே இறக்கி வைப்பீர்களானால், உங்களை விசாரிக்கிற அந்த தெய்வத்திடத்தில் இறக்கி வைத்து விடுவீர்களானால், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுமக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். சந்தோஷத்தை, ஆமென், சுகத்தை சுமக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஹல்லேலூயா. யோபு சொல்றான், வேதனை சொரிந்து கொண்டிருக்கிறார். நண்பர்களாம் சொல்றாங்க, என்ன பாவம் பண்ணினியோ உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கிறது. மனைவி சொல்லுகிறா, யோ
எவ்வளவு நாளைக்கியா நீ பக்திமானா வாழுவ? எவ்வளவு நாளைக்கு நீ சர்ச்சுக்கு போவ? எவ்வளவு நாளைக்கு நீ பைபிள் படிப்ப? எவ்வளவு நாளைக்கு நீ ஜெபம் பண்ணுவ? இந்த வியாதியோட நீ தேவனை நம்பிக்கிட்டு இருக்கிறத விட நீ செத்து போயிடுறதே நல்லது. என்னால உன் வேதனையை பார்த்துக்கிட்டு என்னால சகிச்சு கொண்டு இருக்க முடியல. இன்னைக்கு தப்பா சில சொல்லுவாங்க, மனைவி கணவன் என்ன பண்ணுனா வெறுத்து போய் பேசினான். இல்லை, அந்த மனைவி அந்த கணவன் படுகிற பாடுகள் என்ன பண்ண முடியலைங்க, பார்த்து கொண்டு இருக்க முடியல. ஒரே ஒரு செயல் தான் நடக்கணும். என்ன? தேவனை தூசிச்சுன்னா போட்டி முடிஞ்சிச்சு. போட்டி முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை தீந்துருச்சு. எதுக்கு இவ்வளவு தூரம் போட்டியில வைராக்கியமா நிக்கிற நீ? தூசிச்சுட்டு ஜீவனை ஏன் இப்படி கஷ்டப்படுற? சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவன் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? தன் பாடுகளை காட்டிலும், தன் வேதனைகளை காட்டிலும், தன் நண்பர்களுடைய பரியாசங்களை காட்டிலும், தன் மனைவி சொன்ன ஆலோசனைகளை காட்டிலும் அவன் விசுவாசித்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவன் நம்பினான். ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், எத்தனையோ சக்தி வாய்ந்த தெய்வங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் யோசித்து பாருங்கள். மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து இன்னைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வம் யார் என்று சொன்னால், நான் ஆராதிக்கிற என் அப்பன் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிறத நீ நம்பினா போதுமா, உன் வாழ்க்கை மாறும். இன்னைக்கு கிறிஸ்தவங்களா வாழ்ந்துகிட்டு ஏன் வேதனையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க? நல்லா ஜெபிக்கிறாங்க, ஏன் வியாதியில் இருக்காங்க? நல்லா பாடுபடுறாங்க, ஏன் குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை? இருதயம் தேவையில்லாத விஷயங்களால பாரப்பட்டு கொண்டிருக்கிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருங்கிறத 2ஆம் இடத்துல நாம வைத்திருக்கிறோம். ஆமாதானே? மறைச்சிருது தானே கண்ணை? இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் என் மீட்பர், ஆமா, எனக்கு முன்னால் அவர் நடந்து செல்கிறார், நான் அவருக்கு பின்னால நடந்து செல்கிறவன். ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்தார், அவர் உலகத்தை ஜெயித்தார், அவர் சாத்தானை ஜெயித்தார், அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த தெய்வத்துக்கு முன்னால நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். அவர் எனக்கு முன்னால போறாரு, நான் அவருக்கு பின்னால போறேன். அவர் ஜெயித்தபடினால நானும் என்னை அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பாரங்களையும் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சத்தமா சொல்லுங்க. நான் ஜெயிக்க பிறந்தவன். ஆமா. இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு பகுதிக்குள்ள நம்ம கடந்து போவோம். எபிரேயர் புஸ்தகம் அவர் அன்பு குருவர்களை முற்றிலும் ஜெயங்கொள்ளூரில் இருக்கும் ஒரு வசனம் வரும் பாருங்க. எபிரேயரா எபேசியரா? என்னில் அன்பு கூறுகிறார்களே நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளூர்களாக இருக்கிறோம். தேங்க்யூ. எடுமா அந்த வசனத்தை, மேலே இருக்கும், மேல் பகுதியில். சரி, கவனிங்க. பைபிளில் ஒரு வசனம் இப்படி இருக்குது, நேராயிரம் நமக்கு. நம்மில் அன்பு கூறுகிறவராலே, கொரிந்தியரில் இருக்கும் பாருங்க, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். சொல்லுங்க எல்லாரும்.
சரி இருக்கட்டும், வசனம் இது என்னது பலவீனம். இது வசனம் தேடி அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறதுங்கிறது. யாரால ஜெயிக்கிறீங்களா நீங்கள் சொல்லுங்க. நீங்க அன்பு கூறுகிறதுனால அல்ல. நிறைய பேர் நம்ம என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் இயேசுவை நேசிக்கிறனால இயேசு என்ன நல்ல வாழ்க்கையில் வச்சிருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிலர்கள் அப்படி தூக்கம் அப்படி கண்ணை சொக்குது, என்னன்னு தெரியல. வெடி வெடி ஜெபம் பண்ணீங்களான்னு தெரியல எனக்காக. நீங்க இயேசுவை நேசிக்கிறதுனால, நீங்க நல்லா ஜெபிக்கிறதுனால, நீங்க நல்லா ஆராதிக்கிறதுனால உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஜெயிக்க முடியும் நினைக்கிறீங்களா? இல்ல. அதுக்காக ஜெபிக்காமல இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, என்னில் அன்பு கூறுகிறவராலே நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். என்னை ஒருத்தர் நேசிக்கிறார், அவர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் பாவியா இருக்கும்போது, நம்ம நல்லவங்களா இருக்கும்போது இல்லைங்க, பாவிகளா இருக்கும்போது தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. அவர் என்னை தன்னுடைய குமாரனை பாவமாக்கி சாபமாக்கி மரணத்தை ஜெயிக்க வைத்து உயிரோடு எழும்ப பண்ணினபடினால அந்த தெய்வத்தை மாத்திரம் எனக்கு அவர் கொடுக்கல, அவரோடு சேர்ந்து எனக்கு ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா. ஆமா, இயேசு மட்டும் உங்களோட இல்லைங்க. இயேசுக்கு என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாம் உங்களுக்கு சொந்தம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. சாப்பாடு வந்துருச்சாம்மா? போன் அடிங்க. இப்போ நம்ம திரும்ப நான் சொல்கிறேன், அந்த பகுதிக்கு வந்துடுவோம். இயேசுநாதர் பின்னால் போனவங்க ஏன் பயத்தோடு போனாங்க? அவருக்கு வரப்போகிற பாடுகள், அவர் சந்திக்க போகிற பிரச்சனைகள். இப்போ அதை மட்டும்தான் இயேசு அவங்களோட சொன்னாரா, இல்லை மறுபடியும் நான் உயிர் தெழுவேன்னு சொன்னாரா? ஆனால் அவங்க மைண்டில் எது இல்லை, உயிர்த்தெழுதலின் செய்தி அவங்க மனசுல இல்ல. அதுக்கு பல ஆதாரங்களை நாம பார்க்க முடியும். லூக்கா 24ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். எடுத்திருப்பீங்களா? முதல் எடுங்க, 24ஆம் அதிகாரத்தை எடுங்க. வாரத்தின் முதலாம் இருங்க 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 அப்புறம் படிக்கலாம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 122வது பக்கம், 122வது பக்கம். அந்த அந்த அதிகாரம் முடிகிறதுக்கு தொடங்குறதுக்கு முன்னால மேல 2 வசனம் இருக்கும் பாருங்க. 55 56 அதை படிங்க. கலிலேயாவிலிருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படி ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். என்ன பண்ணாங்க? ஓய்ந்திருந்தாங்களே. ஓய்ந்திருக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணாங்க? கந்த வர்க்கங்கள் பரிமள தைலங்களை. எதுக்கு? யூதர்களுடைய முறை என்னன்னா, இது எகிப்தியருக்கும் அந்த பழக்கம் உண்டு. சரீரம் என்ன ஆயிடக்கூடாது, அழுகி போயிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது. ஆகவே அந்த சரீரத்துக்கு என்ன பூசணும்? பரிமள தைலம், கந்த வர்க்கங்கள்லாம் என்ன பண்ணணும்? பூசம். இதெல்லாம் நீங்கள் ஆயத்தப்படுத்துகிறாங்க. அப்போ அவங்க மைண்டில் என்ன இல்லை சொல்லுங்க? ரொம்ப ரொம்ப பாடுபடுறாங்க ஐயா.
ரொம்ப காஸ்ட்லியான பொருளை என்ன பண்ணுறாங்க? செலவழிக்கிறாங்க. ரொம்ப காஸ்ட்லியான பொருளை செலவழிக்கிறாங்க. ஆனால் மைண்டில் என்ன இல்லை? உயிரோடு எந்திரிப்பாங்கன்னு நினைப்பு இருந்திருந்தா இந்த வேலையை அவங்க செஞ்சுருப்பாங்களா? சொல்லுங்க. இவங்களாம் யார்? இயேசுநாதரோடவே கூடவே இருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செஞ்சவங்க? ஊழியம் செய்தவர்கள். சத்தமாக சொல்லுங்க. என்ன செஞ்சாங்க? ஊழியம் செஞ்சவங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? அவருடைய நம்பிக்கைக்கு எவ்வளோ பாத்திரமாக நடந்துக்கிறாங்க பாருங்க. அதுக்கு அடுத்த வசனம் இப்போ 24 படிங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்? அவர் உயிர் தெழுதுவார்னா இல்லை. என்ன பண்ணணும்? கல்லறைக்கு போய் ஆயத்தம் பண்ணின அந்த பரிமள தைலத்தை எல்லாம் அவருக்கு எடுத்து என்ன பண்ணணும்? பூசி அந்த 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 டெத்ஸ் பாடியை பாதுகாக்கணும். செத்து போன இயேசுவை பாதுகாக்கணும். ஐயோ ஸ்தோத்திரம். அவர்கள் தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையின் இடத்தில் வந்தார்கள். இவங்க மட்டும் போனால் பத்தாதா? இன்னும் 4 பேர்த்த கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்கு? இயேசு செத்து போயிட்டாரியா? இயேசு செத்து போயிட்டார், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு சாப்டர். நம்ம போய் என்ன பண்ணிட்டு வருவோம்? அந்த பாடிக்கு நல்ல பரிமள தைலத்தை பூசிட்டு வருவோம். பாவம் அப்படியே செத்து போன உடனே சிலுவையிலிருந்து இறக்கி ஒன்றுமே பூசாமல் ஒன்றுமே செய்யாமல் அவசரமாக அவரை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? அடக்கம் பண்ணிட்டாங்க. அதனால் நாம் போய் என்ன பண்ணணும்? நான் ரொம்ப இயேசுவை நேசிக்கிறேன், அதனால் அந்த சரீரத்தை நான் என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். ஸ்தோத்திரம். ஆமாம். இது நல்ல அன்பா? இது விசுவாசத்தின் அன்பா? இல்லை. படிங்க. கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து அடையாளம். அவங்க உள்ள போகும்போது அவங்களுக்கு ஒரு அடையாளம் நடக்குது. என்ன? கல்லறை திறந்திருக்கிறது. உடனே அவங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வந்திருக்கணும்? ஐயோ, இயேசு உயிரோடு எந்திரிப்பேன்னு முதல்லயே சொன்னாரு. அதே மாதிரி இப்ப என்ன ஆயிடுச்சு? உயிரோட எழுந்துட்டார் போல தெரியுது. கல்லறை என்ன ஆயிடுச்சு? எக்கா எக்கா ஏ மகதனேலா, ஆண்டவர் அப்பவே என்ன சொன்னாரு? இப்படியெல்லாம் அவங்க பேசிக்கலீங்க. இப்படி அவங்க பேசிக்கல. என்ன பண்றாங்க? உள்ளே பிரவேசித்து ரெண்டாவது அடையாளம். ஒன்று, கல்லறை திறந்திருக்கும் போதே அவங்க மைண்டில் என்ன வந்திருக்கணும்? உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கணும். வரல. சரி, ரெண்டாவது அடையாளம், உள்ள கல்லறைக்குள்ள போறாங்க, இயேசுவின் சரீரத்தை காணா. இப்ப அவங்களுக்கு என்ன தெரியுமா? ஐயோ, இயேசுவை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, பணத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் சந்தோஷம் வரல. என்னங்க, சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ? சொல்லுங்க. அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க. ஏங்க, அவங்களுக்கு நமக்கு என்னங்க வித்தியாசம்? விமலா, ஒரே மாதிரி தான். அவங்களும் இயேசுவை செத்து போனவர் மாதிரி தான் பார்க்குறாங்க. இன்னைக்கு நாம நம்ம பிரச்சனையெல்லாம் தலைக்கு மேலே ஏறி டண்டனுக்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறனால ஒரு பக்கம் மாமியா ஆட்டம், ஒரு பக்கம் புருஷன் ஆட்டம், ஒரு பக்கம் பொண்டாட்டி ஆட்டம். யார் யாரோ என் தலை மேலே என்ன பண்ணுறாங்க? ஆடுறாங்க. இதனால் இப்போ எனக்கு யார் தெரியுமானுங்கிறாங்க? இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிறது தெரியமானுங்குது. இல்லை, யார் வேணாலும் ஆடட்டும், நீங்கள் சொல்லணும், என் இயேசு உயிரோடு இருக்கிறார், உன் ஆட்டமெல்லாம் அடங்கும். சாத்தானே, உன் ஆட்டமெல்லாம் அடங்கும். ஆமென், அல்லேலூயா. என் உயிரோடு எழுந்த இயேசுவுக்கு முன்னால யாரும் ஆடுறதுக்கு அதிகாரம் இல்லை. உன் பிரச்சனை கொஞ்ச காலம்தான்.
உன் பிரச்சனை கொஞ்ச காலம்தான். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் வேதனை கொஞ்ச காலம்தான், உன் கண்ணீர் கொஞ்ச காலம்தான். ஆனால் நீ இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை மாத்திரம் உன் இருதயத்தில் நினைத்து நினைத்து கர்த்தரை ஆராதிப்பாய். ஆனால் உன் பிரச்சனை இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போகும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஏன் நாம ஜெயிக்க முடியல? சொல்லுங்க, ஏங்க நாம ஜெயிக்க முடியல? நமக்கு பிரச்சனையினுடைய தாக்கம் தாங்க அதிகமா இருக்குது. பிரச்சனையுடைய தாக்கம் தான் அதிகமா இருக்குது. இல்ல சொல்லுங்க, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, சொல்லுங்கம்மா ஐயா, சொல்லுங்க, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி நான் நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிற்பேன். ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். அதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். நீங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் போதே சொல்லிடணும். என்னன்னு சொல்லணும்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர், நான் ஆராதிக்கிற தேவன் செத்து போனவர் அல்ல, செத்தார், மறுபடியும் உயிரோடு இருக்கிறார். ரோமர் 8:37. ஆமா, படிங்க அதை. எவை எல்லாவற்றிலும் முன்னால் இருக்கிறதையும் படிங்க. உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றின் நின்றும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். சத்தமா சொல்லுங்க, நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், தோற்று போகிறவர்கள் அல்ல. எந்த வசனமா? ரோமர் 8:37. ரோமர் 8:37. அதுக்கு முன்னாடி வசனத்தெல்லாம் போய் படிச்சு பாருங்க. நீங்க ஏன் ஜெயிக்கிறீங்க தெரியுமா? உங்களை ஒருத்தர் நேசிக்கிறார். சொல்லுங்க, உங்களை ஒருத்தர். நமக்கு நான் சொல்றேன், கோச்சு கூட. நான் சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்குது. நேற்று கூட ஒரு தங்கச்சி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, இல்லை நான் சாக வரைக்கும் நான் செஞ்ச தப்பு என்னால் மறக்கவே. இயேசு மறந்துட்டார், ஆனால் நாம் என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? மறக்க மாட்டேங்கிறோம். இல்லைங்க, உங்களை இயேசு என்ன பண்ணுறாருங்க? நேசிக்கிறார். சொல்லுங்க, இயேசு என்னை நேசிக்கிற இயேசு என்னோடு இருக்கிறபடினால, என்னை நேசிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறபடினால நான் யாரு? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன். நீங்க பிசாசு என்ன பண்றான் தெரியுங்களா? நாம் எப்பவோ ஒரு தப்பு செஞ்சிருப்போம். என்னங்க சொல்லுங்க, பேச மானுங்கிறீங்க. ஆட்டோக்காரர் சோத்தையும் கொண்டு வர மானுங்கிறாரு. எப்பவோ எந்தையோ வயசுல என்னைக்கோ பண்ணிருப்போம். இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும். உடனே பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? அதையும் இதையும் முடிச்சு போட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஓரமா போய் உட்காந்துக்குவான். நம்ம மண்டையை பிச்சுக்கிட்டு, ஐயோ ஆண்டவரே, அன்னைக்கு நான் எப்படி பண்ணிட்டான், ஆண்டவரே, ஐயோ அன்னைக்கு நான் எவ்வளோ பண்ணிட்டான். இது எத்தனையோ தடவை அந்த பாவத்தை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அறிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு பிரச்சனை வந்த உடனே இந்த பிரச்சனைக்கு காரணம் எது? அந்த பாவம். செஞ்ச பாவத்தை இப்ப ஞாபகப்படுத்த மாட்டான். அந்த பிரச்சனைக்கு உண்மையான பாவத்தை பிசாசு என்ன பண்ண மாட்டான்? ஞாபகப்படுத்த மாட்டான். பிரச்சனைக்கு உண்மையான பாவத்தை யார் தெரியுமா ஞாபகப்படுத்துவா? பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்தி கழுவி அப்பவே உன்னை என்ன பண்ணிடுவாரு? பரிசுத்தப்படுத்திடுவார். ஆனா பிசாசு என்ன பண்ணிட்டே இருப்பான் தெரியுமா? ஓயாமல் குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். நீ அப்ப செஞ்சில, அன்னைக்கு செஞ்சில, 5 வருஷத்துக்கு முன்னால செஞ்சில. சில நேரத்துக்கு நாமளும் அப்படித்தானே இருக்கிறோம். போன வருஷம் நீ இப்படி என்கிட்ட பேசணும் தானே, 5 வருஷத்துக்கு முன்னால நீ என்கிட்ட இப்படி சொன்னவன் தானே. சொல்றமே இல்லைங்களா? நம்ம சொல்லுங்க.
ஆமாம். அப்போ நாம் யாரு? நான் சொல்லல, நீங்கள் அப்படியெல்லாம் பேசுனா நீங்களும் யாரு தான்? பிசாசனுடைய தூதர்கள். பிசாசு இல்லை, பிசாசனுடைய ஏஜெண்ட். நம்ம யாரையும் அப்படி என்ன செய்யக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. அது பிசாசனுடைய வேலை. நம்முடைய இருதயத்தை குற்றப்படுத்தி நாம் ஜெயிக்க முடியாதபடிக்கு நான் காலம்பூரம் இந்த துன்பத்தை என்ன பண்ணித்தான் ஆகணும், அனுபவிச்சேதான் ஆகணும். இல்லைங்க, நீ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, நான் திரும்ப உனக்கு சொல்கிறேன், உன்னை 100 பேர் அட்வைஸ் பண்ணி அந்த 100 பேர் அட்வைஸையும் நீ கேட்காம தப்பு பண்ணிட்ட. இப்போ வேதனை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, அனுபவிக்கிற. குற்ற உணர்வுக்குள்ள வாழாத. ஹல்லேலூயா. இயேசு என்ன பண்ணுறார், என்னை நேசிக்கிறார். சொல்லுங்க, இயேசு என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு என்னை நேசிக்கிறார். என்னில் அன்பு கூறுகிறவரால நான் தெரிஞ்சோம் தெரியாமலோ அடாவடித்தனமாவோ நான் எப்படி செஞ்சிருந்தாலும் இந்த பாவத்தை இயேசு என்ன பண்ணியிருக்கிறார், எனக்கு மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? மன்னித்திருக்கிறார். இனிமேல் அதை நான் என்ன பண்ண மாட்டேன், அதுக்கு உயிர் கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் குழி தோண்டி என்ன பண்ணிட்டார், அதை புதைச்சிட்டாரு. என் பாவத்தை என்ன பண்ணிட்டாரு, முதுகுக்கு பின்னால எரிஞ்சிட்டாரு. ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழத்தில் என் பாவத்தை என்ன பண்ணிட்டாருங்க, அமிழ்த்தி விட்டார். இப்போ அவர் என்ன பண்றாருங்க, நேசிக்கிறார். சொல்லுங்க, என்னை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார். இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசு என்னை நேசிக்கிறார். சத்தமா சொல்லிக்கொண்டே இருங்க, இயேசு என்னை நேசிக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் என்னை நேசிக்கிறதை காட்டிலும் என் இயேசு என்னை நேசிக்கிறார். என் தாய் என்னை நேசிக்கிறதை காட்டிலும் இயேசு என்னை நேசிக்கிறார். முடிச்சோமா? முடிச்சிடலாம். நல்ல பிள்ளை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு என்னை, யார் அவர்? மரணத்தை ஜெயித்தவர். இனிமே இந்த நாள்ல இருந்து உங்க சிந்தனை எப்படி இருக்கணும், சொல்லுங்கம்மா. இன்னும் ஒரு வசனத்தை சொல்லிட்டுமா? 1 லூக்கா 24 7வது வசனத்தை வாசிங்க. மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டியதென்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள்.